அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து தெரிசை சிவா எழுதிய குட்டிக்குறா. இந்த புத்தகத்தின் மூலம் தான் எனக்கு தம்பி அறிமுகமே ஆனார். ஒரு எழுத்து பேச்சு எப்பயுமே ஒரு பொது தமிழில் இருக்கிறத விட வட்டார வழக்கில் இருக்கும்போது அதனுடைய உணர்வுகள் நேரடியாக மனிதர்களுக்கிடையே கடத்தப்படும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறவன். அந்த வகையில் தெரிசை சிவாவோடைய எழுத்து வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. காரணம் என்னென்னா, அவருடைய அவங்க நாட்டு நாஞ்சில் நாட்டு வழக்கில் வட்டார வழக்கில் தான் நிறைய எழுதியிருப்பார். அது எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அதில் வட்டார வழக்கில் எழுதும்போது அந்த மண், அந்த மண்ணின் நிறம், மண்ணின் மனம், அந்த மக்கள், அந்த மக்களின் குணநலன்கள், அந்த மக்களோட சேட்டை, அந்த மக்களோட வம்பு, அந்த ஊர் உணவு, அப்புறம் அந்த ஊரில் நடக்கிற திருவிழாக்கள், குறிப்பாக அந்த ஊர் சாமிகள், அவங்களுடைய கொண்டாட்டம், இது எல்லாத்தையுமே நம்மளால் முழுமையாக உணர்றதுக்கு இந்த எழுத்து ரொம்ப ஏதுவாக இருக்கும். அப்படியான மொழியில் எழுதப்பட்ட நூல் தான் இந்த குட்டிக்குறா. இதில் ஒரு 12 சிறுகதைகள் இருக்கின்றன. 12 சிறுகதைகளும் ஒரு சில சிறுகதைகள் ரொம்ப சீரியஸாக கதை சொன்னாலும் பெரும்பாலான சிறுகதைகள் நகைச்சுவை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கதைகளின் ஊடே எல்லா கதைகள்லையும் குறிப்பாக அந்த ஊர் தெய்வங்களான சுடலைமாடனும் இசக்கியம்மனும் முண்டனும் நிற்கிறார்கள், நடக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள், இதனுடைய பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதைகள்லையும் அவங்க இந்த கதையோடு இணைந்து ஒரு கதை மாந்தர்களாகவே இந்த கதை அமைப்புகள் வருது, எல்லாத்துலேயும் வரும். அதுபோக பொதுவான மனிதர்கள், அவர்களுடைய குணநலன்கள், அந்த ஊர் பெரியவர்கள், வயசானவங்க பண்ணுற சேட்டை, அவங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்கள், அவங்க பேசுகிற பேச்சு வழக்கு, கிண்டல் பண்ணுறது, இது எல்லாம் ஒவ்வொரு கதைகளையும் குறிப்பிட்டே வர்றாரு. சில சொற்களே வந்து எனக்கு ரொம்ப புதிய சொற்களாக இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்குப்பிறை, படைப்புச்சோறு, பாட்டா, தாத்தான்றதோட முடிச்சு பாட்டன் அப்படின்றத அந்த பாட்டான் அவங்க சொல்றது, இப்படியாக நிறைய சொல்லியிருக்கிறார். நான் இந்த சிறுகதை தொகுப்புல இருந்து குறிப்பிட்டு 3 கதைகளை வந்து நான் வந்து நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். அதுல ரொம்ப முக்கியமான கதை முடியன். உங்க எல்லாருக்கும் முன்னாடியே கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. முடியன் கதை. ஒரு ஆட்டுக்கெடா வந்து நேர்ந்து விட்டுருப்பாங்க சுடலை மாடனுக்கு. அது வந்து எப்படி வெட்டுப்படாம தப்பிக்குதுன்றதுக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு தம்பி. அவ்வளோ சிரிப்பா இருக்கும் அந்த கதை. அதற்கடுத்து அண்டி என்ற ஆதிமூல பெருமாள்ன்ற ஒரு கதையை பற்றி பேசியிருப்பேன். ஒரு மனிதன் தன்னுடைய சுயமரியாதை இழக்கும் போது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான் அப்படின்றது அந்த கதையில் அருமையாக இருக்கும். அது போக தோசைன்னு ஒரு கடை இருக்கு. இதில் பொதுவாகவே சிவாவின் எழுத்துக்களில் என்ன முக்கியமாக இருக்குன்னா, அந்த ஊர் உணவு முறைகளை வந்து அழகாக சொல்லி வருவார். வெறும் உணவு அப்படின்னு போகாமல் அதனுடைய உள்ளே இருக்கிற பொருட்கள், அதை எப்படி செய்யும் செய்முறை, சமையல் குறிப்பு எல்லாமே சொல்லுவாங்க. அதை படிக்கும்போது எச்சி ஊறும். அது மாதிரி இதில் இருக்க தோசை, இந்த தோசையில் இத்தனை விதமான தோசை இருக்குன்னு ஒரு கதையை சொல்லிட்டு அதனோட அந்த ஒரு அருமையான கருத்தும் சொல்லியிருப்பார். தேவர்மனில் புள்ளக்குட்டியில் படிக்க வைங்கடா அப்படின்ற ஒரு கருத்தை இவர் இந்த கதையில் வேற மாதிரி ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அவமானமான செயலுக்கு என்ன தீர்வு அப்படின்றப்ப அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அப்படியாக இந்த புத்தகம் முழுவதும் 12 சிறுகதைகள். 12 சிறுகதைகளிலும் நமக்கு வாசிக்க விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கதை ஓட்டம் கொண்டு போகும். அதே நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய சிந்தனையை மாற்றி பார்க்கறதுக்கு ஒரு திறப்பாகவும் நிறைய கதைகளில் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக வச்சிருக்கிறாரு. இன்று உங்களோடு இந்த குட்டிக்குறா சிறுகதை தொகுப்பு, தெரிசை சிவா எழுதிய சிறுகதை தொகுப்பை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.